வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையிலே குரோதி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 23/4/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சித்திரை பௌர்ணமி. மதுரை கள்ளழகர் வைகையில் எழுந்தருளும் அரிய காட்சி இன்று. இன்று கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 1:30 2:30 வரையும், பிறகு இரவு 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரை யமகண்ட நேரம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6 சூரிய உதயம் ஆகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:20 வரை சதுர்த்தி, அதன் பிறகு பௌர்ணமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11 வரை சித்திரை நட்சத்திரம், அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:20 வரை வணிசை கரணம், அதன் பிறகு இன்று மாலை 5:07 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த விதையும் உங்களை பாதிக்காது. சரிங்களா? அதுக்காக மாமூலாக நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ ரொட்டீன் லைஃப் அதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம். அதில் எந்த விதமான பிழையும் கருத்து வேறுபாடும் வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாள் எப்படி பலனை பார்ப்போம். ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிகாலை முதலே நல்ல செய்திகள் வந்த வண்ணமாகவும், வியாபாரத்தில் நல்ல லாபமும், இன்றைய முயற்சியில் வெற்றியும் இறை அருளால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக அமையுது. அதனால் லாபம் தரும் அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதில் இருந்த கலக்கம் மாறி மதியத்துக்கு பிறகு அது சாதனையாக மாறக்கூடிய மிக சிறந்த நாள் இன்று. காலையில் கலக்கம், மாலையில் சாதனை. ஆக 2 நிலை எடுக்க வேண்டிய
கட்டாயத்தில் இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க. இன்பமும் துன்பமும் கலந்து வருவது தான் வாழ்க்கை அல்லவா? அதுபோல் இன்றைய நாள் காலையில் அச்சம், மாலையில் சாதனை. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் மீது அடுத்தவர்கள் கொஞ்சம் அன்பு செலுத்துவாங்க, பாசம் செலுத்துவாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்தவர்கள் உங்கள் மீது மரியாதை அள்ளி கொடுப்பாங்க. அதனால் இன்றைய நாள் நீங்கள் மிகவும் பாராட்டப்படுவீங்க. ஆமாங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுப செய்திகள் கேட்கும். வரன் பார்த்துட்டு போனவங்க ஜாதகம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது பொண்ணு பிடிச்சிருக்குங்க, நீங்கள் என்றைக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். ஆக இரு செய்திகள் கிடைக்கலாம். அல்லது நீங்கள் வங்கிகளில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா லோன் அப்ரூவ்ட் ஆகிடுச்சு, சேங்ஷன் ஆக போகுது, இன்னும் நல்ல செய்தி கிடைக்கும். ஆக கூடுதல் இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிலும் நன்மை. ஆமாங்க, எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு நல்ல முயற்சிக்கு தக்க பலன், அதோட கொஞ்சம் நன்மை கலந்து அதிக பலனாக கிடைக்கும். இன்றைய நாள் இன்றைக்கி நீங்கள் செஞ்ச வேலை நல்ல வேலை அன்னு சொல்கிறது இல்லாமல், சம்பளம் கொடுக்கறது இல்லாமல், பாராட்டுகளையும் டிப்ஸாக கொஞ்சம் சேர்த்து, நீங்கள் இல்லைன்னா யாருமே செஞ்சுருக்க முடியாது இந்த வேலையை அப்படின்னு அவங்கள முதலாளி மெச்சிய வேலையாட்கள் இன்றைய காலம் உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளுங்க உங்களுக்கு. பழைய கவலை மறந்து போச்சு, புதிய உலகம் தெரிஞ்சுக்கிச்சுங்கிற மாதிரி இன்றைய நாள் கவலைகள் மறந்து புதிய உலகத்திற்கு செல்வது போல உங்களுக்கு இன்றைய நாள் அமையுங்க. இன்றைய நாளில் உங்களுடைய செயல்பாடுகளே புத்துணர்வு பெறும். அதனால் இனம் புரியாத சந்தோஷம் வந்து சேரும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாள் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய அமைப்பு ஏற்படுதுங்க உங்களுக்கு. இன்றைய நாள் நீங்கள் செலவு செஞ்சாலும் அது நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா 1000 ரூபாயை கொண்டு வச்சு புட்டியில் போட்டினோம்னா அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆக குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள், குழந்தைகளுக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே வாங்கி கொடுத்தா தானே சந்தோஷம் அடைவாங்க. அது மாதிரி இன்றைய நாள் குடும்ப தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அருமையான நாளுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு. விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மீது உங்கள் சொந்தங்களும் சரி, உங்கள் நண்பர்களும் சரி, மாறி மாறி அன்பை பொழிவாங்க. அதனால் பாச மழையில் நனைய போகிறீங்க. பதனம், கையில் ஒரு கொடை எடுத்துகிட்டு போங்க விருட்சிக ராசி அன்பர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்தில் சிறு பின்னடைவு. அதனால் எங்கே செல்லும் முன் நீங்கள் விநாயக பகவானை வழிபட்டுட்டு சென்றீங்கன்னா காரியம் சித்திக்கும். அதனால் இன்றைய நாள் அருகில் உள்ள விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு பிறகு வெளியில் செல்லுங்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பணம் வரக்கூடிய மிக சிறந்த நாள். பொருள், தனம், பணம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு இது கிடைத்தே தீரணும் இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவு சீர்படும். இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தின் உச்சகட்டம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுடைய
தொழில் போட்டி விலகியது. ஆமாங்க. உங்களோட போட்டி போட்ட தொழில், எதிர் தொழில் செஞ்சவர் உங்கள பார்த்த மாத்திரத்திலே காணொளிஞ்சிடுறார். ஆக இன்றைய நாள் போட்டியின்றி நீங்க நீங்க தான் தொழில்ல கிங் மேக்கர். ஆமாம், ராஜா. அதில் மாற்றம் இல்லை. எதிரி பயப்படும் நாளாக அமையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் சிவன் உங்களுக்கு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.